Hi students, I am Bino. 10th mark chapter 1ல example 1.10 பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா using the vertical line test determine which of the following curves அப்படின்னு சொல்லிட்டு ABCDன்னு சொல்லிட்டு ஒரு 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா represent a function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டில் அது வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படிங்கிறத சொல்லணுமா. அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா முதல்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியாச்சு. அந்த மீனிங் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இது நம்ம பார்த்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டில் என்னன்னா curve drawn in a graph represent a function. அதாவது ஒரு கிராஃப்ல வந்து ஒரு கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். அதை நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லணும்னா எப்படி இருக்கணும்னா இஃப் எவ்ரி வெர்டிக்கல் லைன் வெர்டிக்கலாக நம்ம போடுறோம் இல்லையா, ஸோ இதுதான் வெர்டிக்கல் லைன். இப்படி போட்டோம் அப்படின்னா இது வந்து என்ன சொல்றோம்னா இது வந்து என்னன்னா வெர்டிக்கல் லைன். ஓகேவா. இந்த இருக்கக்கூடிய வெர்டிக்கல் லைன் வந்து இன்டர்செக்ட்னா உள்ள கட் ஆகும்னு சொல்லுவோம்ல, உள்ளுக்குள்ள அப்படி இன்டர்செக்ட் தி கர்வ். அந்த கர்வுக்கு உள்ள வந்து என்னன்னா அந்த வெர்டிக்கல் லைன் வந்து போகும்போது அட்மோஸ்ட் 1 பாயிண்ட், அதாவது அதிகபட்சமாவே எத்தனை பாயிண்ட் தான் இருக்கணுமா, 1 தான் இருக்கணுமா. அதாவது ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுப்போமே, இப்படி ஒரு கர்வ் இருக்கு. இந்த கர்வ்ல இந்த கர்வ்ல நம்ம சொல்ல முடியாது, இந்த கர்வ்ல வச்சுக்கிறேன். இப்போ இந்த கர்வ்ல வெர்டிக்கல் லைன்னா இது. இப்போ இந்த வெர்டிக்கல் லைன் வந்து என்ன பண்ணணும்னா அதிகபட்சமாவே என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு பாயிண்ட்ல நான் இன்டர்செக்ட் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஃபங்க்ஷன்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போ இங்கே ஒரு 3 டயக்ராம் கொடுத்தாச்சு, சாரி 4 டயக்ராம் கொடுத்தாச்சு. இந்த 4 டயக்ராமை வச்சு நம்ம வந்து இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்களேன். ஒரு கிராஃப்ல அவங்க சொன்ன மாதிரி ஒரு கர்வ் இருக்கு. ஓகேவா. இந்த கர்வ்ல ஒரு வெர்டிக்கல் லைன், ஓகேவா. இந்த வெர்டிக்கல் லைன் என்ன ஆகுது அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகுது. அப்படி இன்டர்செக்ட் ஆகிற இந்த வெர்டிக்கல் லைனை இந்த கர்வ்ல வந்து அட்மோஸ்ட் 1 பாயிண்ட், அதாவது அதிகபட்சமாவே என்ன பண்ணணும், ஒரே ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கு வந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கர்வ் இது வந்து வெர்டிக்கல் லைனு. இந்த கர்வ்ல இந்த வெர்டிக்கல் லைன் என்ன ஆகுது அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகுது. ஆனா இன்டர்செக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பி கியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 பாயிண்ட்ல என்ன பண்ணுது அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகுது. இப்படி 2 பாயிண்ட்ல நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா இது ஃபங்க்ஷன் இல்லை அப்படிங்கிறத எடுத்துட்டோம். ஓகேவா. சரி, இப்போ நம்மளுக்கு அடுத்ததை பார்ப்போமே. சேம் கிராஃப்ல ஒரு கர்வ் இருக்கு. ஒரு கர்வ்ல 2 வெர்டிக்கல் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த வெர்டிக்கல் லைன் வந்து கர்வை வந்து டச்சே பண்ணல. அப்போ இதை நம்ம பார்க்கணும்னு தேவையே இல்லை. இந்த லைனை மட்டும் பாருங்க. இந்த லைனை இந்த கர்வ்ல எத்தனை இடத்துல டச் ஆகுது, ஒரே ஒரு இடத்துல தான் டச் ஆகுது. நம்மளுக்கு என்ன அர்த்தம், ஒரு பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு வந்து டச் ஆகணும். டச் ஆனாதான் அது ஃபங்க்ஷன். அப்போ இது கரெக்டா இருக்கு. ஓகேவா. அடுத்தது சேம் கிராஃப்ல ஒரு கர்வ் இருக்கு. அந்த கர்வ்ல வெர்டிக்கல் லைன் இந்த இருக்கு. இந்த வெர்டிக்கல் லைன் இந்த கர்வுக்குள்ள இன்டர்செக்ட் ஆகும்போது எத்தனை பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குது, 2 பாயிண்ட் இருக்குது. ஆனா நம்மளுக்கு அட்மோஸ்ட் எத்தனை பாயிண்ட் தான் இருக்கணும், ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கணும். அப்ப இந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ணும்போது இது நம்மளுக்கு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. இன்னொரு கிராஃபும் இருக்கு, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு கிராஃப்ல ஒரு கர்வ் கொடுத்தாச்சு. இது அவங்க கொடுத்துருக்குற வெர்டிக்கல் லைனு. இந்த வெர்டிக்கல் லைனு இந்த கிராஃப்ல எத்தனை இடத்துல டச் ஆகுது, பி அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆகுது. அப்போ இந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் ஆச்சுன்னா இது என்ன சொல்லிப்போம், நம்ம வந்து ஃபங்க்ஷன்னு சொல்லிப்போம். ஓகேவா. அப்போ இது ஃபங்க்ஷன், இதுவும் ஃபங்க்ஷன். அப்போ பியும் சியும் ஃபங்க்ஷனாக இருக்குது, பியும் டியும் ஃபங்க்ஷனாக இருக்குது, ஏயும் சியும் ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ அங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். ஸோ இந்த கர்வ் ஏ அண்ட் சி do not represent a function as the vertical line meets the curve in 2 points. ஏன்னா ஏலையும் சிலையும் எத்தனை பாயிண்ட் இருந்துச்சு,
2 பாயிண்ட் இருந்துச்சு. 2 பாயிண்ட் இருக்கிறதுனால இது என்ன சொல்ல முடியாது? டு நாட் ரெப்ரசன்ட். இது ஃபங்ஷன்னு நம்மனால சொல்ல முடியாது. அப்ப அடுத்து என்ன இருக்குது? பியும் டியும், அதாவது டிங்கிறதும் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? ரெப்ரசன்டிவ் ஃபங்க்ஷன் ஆஸ் தி வெர்டிகல் லைன் மீன்ஸ் தி கர்வ் இன் அட்மோஸ்ட் ஒரு பாயிண்ட். ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த பியும் இந்த டியும் நம்மளுக்கு வந்து இதாச்சு. அப்ப இதை நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா ஃபங்க்ஷன் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் கொஷின். ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் நம்மளுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சம் ஈஸி தான். ஓகே, அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ.